இப்போ என்டிஏவுடைய பார்ட்னர்ஸ் அவங்க வெளியில் நிற்கிறாங்க, அதிமுக இருக்கு. இந்த குழப்பங்களை பாஜக எப்படி பார்க்கும்? இது பாஜகவுக்கும் சேர்த்து ஒரு நெருக்கடி இல்லையா? இல்ல குழப்பமே இல்லையே. இது அதிமுகவோட உட்கட்சி விவகாரம், அதை அவங்க ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு பிஜேபி ரொம்ப கிளியரா இருக்கு. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் என்டிஏ வாக்கு சிதறல்ங்கிறது என்டிஏக்கான மைனஸ் ஆயிடாது. ஒரு 50 இயர் பாலிட்டிஷியன், அவருக்கு தெரியும் எது வீக்னஸ் எது சேலஞ்சுன்னு. நிச்சயமாக ஆங்கிலத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, மென் மே கம் மென் மே கோ, த கம்பெனி கோஸ் ஆன் ஃபார் எவர். ஆட்கள் வருவார்கள் போவார்கள், ஒரு இயக்கமோ ஒரு 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 கம்பெனியோ போய்கொண்டு தான் இருக்கும். இன்றைக்கி திமுகவில் 8 அமைச்சர்கள் முன்னாள் அதிமுக அமைச்சர்கள், முன்னாள் அதிமுக எம்எல்ஏக்கள். அதனால் அதிமுக போயிருச்சா என்ன? ஸோ இன்றைக்கி எத்தனையோ அதிமுகவும் முன்னாள் திமுக தான் என்னங்க, அண்ணா காலத்து திமுக. வெரி குட், கரெக்டாக சொன்னீங்க. ஸோ திமுகவும் இருக்கு. அதனால் அதுவும் தோல்வி என்பது ஷார்ட் டேர்ம் லாஸ் என்பது ஒன்று, லாங் டேர்ம் கோல் என்பது ஒன்று. என்னை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி அவர்கள் நிச்சயமாக அந்த டிசிப்ளின் இருக்கணும்னு பார்க்குறாரு. கட்சியோடைய ஒரு ஒரு கட்டுப்பாடு இருக்கணும்னு பார்க்குறாரு. இல்லை நீங்கள் திருப்பி இல்லை நீங்கள் அன்கண்டிஷனலாக நாங்கள் வரோம்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. அதுக்கு முன்னாடி எவ்வளோ சான்ஸ் எடப்பாடி உங்களுக்கு கொடுத்தாருன்றதை ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? அவருக்கு எவ்வளோ சான்ஸ் எல்லாருக்கும் கொடுத்தும் அவர்கள் மீண்டும் மீண்டும் தவறு செய்யும் போது நாங்க கடைசியில் அன்கண்டிஷனலா வரோம், ஏத்துக்க மாட்டேங்கிறான்னு திருப்பவது தவறு. நான் அடுத்த கட்டத்துக்கே வரேன். நீங்க என்ன சொல்றீங்க, எடப்பாடி பழனிசாமி 50 ஆண்டு கால அனுபவம் வாய்ந்தவர், அவருக்கு எல்லாம் தெரியும், எது சரின்னு தெரியுன்றீங்க இல்லையா? அப்படி சரின்னு தெரிஞ்சு கட்சியினுடைய பொறுப்புல இதெல்லாம் நீக்கப்படுறாரு கே செங்கோட்டையன். அப்புறம் அடுத்த 2 நாள்ல போய் பாஜக தலைமை அவர் சந்திக்குது அப்படின்னா அது பாஜக என்ன சொல்லுச்சு? இப்பதான் இப்பதான் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, அவரு பாஜகவையும் போய் பார்த்துட்டாங்க, அங்கேயும் ஒன்றும் எடுபடலை, அதனால இப்ப இங்க வந்தாருன்னு இப்ப யாரோ ஒருத்தர் சொன்னாங்க. அங்கேயும் எடுபடலை, ஸோ அங்க எடுபடலைன்னு இப்ப அங்க போயிருக்காரு. பாஜகவை பார்ப்பதனாலேயே என்னமோ பாஜக அவர்கள் சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. இன்னைக்கு அது ஒரு லைவ் எக்ஸாம்பிள். இன்னைக்கு செங்கோட்டையன் போய் பார்த்தும் ஒன்றும் நடக்கவில்லை என்றால் ரொம்ப கிளியரா பிஜேபியோட மெசேஜ் NDA in Tamil Nadu will be led by Mr. எடப்பாடி. அவருடைய இன்புட் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும். அவர் நிச்சயமாக ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபல்க்ரம்ன்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமே இந்த 3 பேரும் என்பதை கருத்து இப்ப சுப்ரத்னம் பேசுனது டெல்டால இருந்து தென் மாவட்டம் வரைக்கும் பெரிய இழப்பை சந்திக்க வேண்டியிருக்கும்னா அது கூட்டணிக்கான இழப்பா இருக்கும்போது பாஜக அதை சிந்திக்காம இல்ல, அது பார்க்கலாம். அது எலெக்ஷன் டே இருக்கும்போது பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த 3 பேரும் தனியா போய் அவங்களால வின் பண்ண முடியுமான்றது ஒரு கொஸ்டின் மார்க். அவங்க போய் தனியா வின் பண்ற ஆட்களாக இருந்தால் அது அதிமுக நிச்சயமாக கவலைப்படும்.